இப்போ மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தண்ணி வசதி. அப்படியே நீங்க தண்ணி குடுத்தாலும் தண்ணி சுத்தமா இருக்கிறது இல்ல. கழிவுநீர் கலந்து தான் வருது. அதே மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாக்கடைகள் எல்லாமே வந்து நம்ம வீதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனாவே போயிட்டுருக்கு. அதனால வந்து கொசுக்கள்லாம் வருது. கொசு மக்கள போய் இது கடிச்சா அந்த ஒரு பாதிப்பும் வருது. மக்களுக்கு இதனாலேயே ஒரு பிரச்சனைகள் வந்து உருவாகுது. தளபதி வந்து இதெல்லாம் மாத்தணும்னு நெனைக்கிறாரு. அப்படி மாத்தணும்னு நெனைக்கும்போது, அவரோட வழியில நாங்களும் வரணும்னு நெனைக்கிறோம். ஸோ இப்போ இந்த அடிப்படை வசதிகள்லாம் மேஜரா மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. அத மாத்தணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனால போய் விஜய் அவர்களோட இணைந்தீங்களா? ஆமா. இதனால தான் நான் வந்து தாவேக்கால இணையணும். அவர் கூட சேர்ந்து அவரோட எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். சரி, அது ஏன் விஜய் அவரோட கட்சி? இப்போ விஜய் சார் வந்து அத செஞ்சுருவாரு நம்புறீங்களா? விஜய் சார் வந்து அத மாத்திருவாரு நம்புறீங்களா? இதுவரைக்கும் இருந்த கட்சி டிஎம்கே வந்து சரி, ஏடிஎம்கே ஆட்ருக்கு சரி, 50 வருஷமா ஆண்டுருக்காங்களே, இதுவரைக்கும் என்ன மாத்திருக்காங்க? என்ன மாற்றம் இருந்திருக்கு? அதே அதே சுத்தம் இல்லாத தண்ணி தான் கிடைக்குது. சாக்கடைகள சுத்தம் பண்றதில்ல. அப்படி இருக்க பட்சத்துல, இவ்வளோ நாள் நான் பண்ணல, இன்னைக்கு நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி சொல்லுது அப்படின்னா, அப்ப இவ்வளோ நாள் நீங்க ஏன் பண்ணல?